நள்ளிரவு 2 மணி. சவுத் கொரியால இருக்கிற குன்சான் பகுதியில உள்ள ஒரு இருண்ட அபார்ட்மெண்ட். வெளியில லேசான தூறலோட சத்தமே இல்லாம மழை பெஞ்சிட்டு இருக்கு. தூரத்துல இடி சத்தம் கேக்குது. அதைத் தாண்டி அந்த அறையோட மூலையில இருந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஓடுற மெல்லிய சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த இருட்டுக்குள்ள யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய கொடூரமான ரகசியம் உறைந்து போய் கிடக்கு. சவுத் கொரியாவையே மொத்தமா உறைய வச்ச நெட்ஃபிளிக்ஸ் த்ரில்லரை விட பல மடங்கு அதிர்ச்சியான ஒரு உண்மையான குற்றப்பின்னணியை தான் இன்னைக்கு நாம இந்த அலசல்ல பார்க்க போறோம். வெளியே பார்க்கும்போது அவங்க ரொம்பவே ஒரு சாதாரண ஜோடி. 30 வயசான ஒரு பொண்ணும் அவளோட காதலனும் அந்த அபார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு வராங்க. எந்த ஒரு சாதாரண கப்பல் மாதிரியும் தான் அவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கையும் ரொம்ப இயல்பா சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த 4 செவத்துக்குள்ள மெதுமெதுவா வளர தொடங்கின பணப்பிரச்சனைகளும் பொய்களும் எப்படி ஒரு கொடூரமான கொலையா மாறுச்சு, அந்த கொலையோட ரகசியம் எப்படி பல மாசங்களா அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க கண்ணு முன்னாடியே மறைக்கப்பட்டு கிடந்தது. வாங்க இத கொஞ்சம் ஆழமாவே தேடி பார்ப்போம். சரி, இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். ஒரு பக்கம் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையோட எதிர்பார்ப்புகள், மறுபக்கம் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன்கள். சவுத் கொரியால இருக்கிற பல இளைஞர்களைப் போலவே இவங்களும் கிரிப்டோ கரன்சி அப்புறம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி லாபம் கிடைக்கல. அதுக்கு பதிலா நஷ்டம் அதிகமாயிக்கிட்டே போச்சு. இந்த கடுமையான நிதி நெருக்கடி அவங்க உறவுல மிகப்பெரிய விரிசலை உண்டாக்க ஆரம்பிச்சுது. கடன்கள் கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சதும் அவங்களோட உறவு ரொம்பவே மோசமான ஒரு நச்சுத்தன்மை கொண்டதா மாறத் தொடங்கிடுச்சு. குற்றவாளிக்கு வெளியில ஏகப்பட்ட கடன்கள். அந்த பணத்தை திருப்பி கட்ட சொல்லி அந்த பொண்ணு அவனுக்கு கடுமையான பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சா. அக்கம்பக்கத்துல விசாரிச்சப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல அடிக்கடி 2 பேருக்கும் இடையில மிகப்பெரிய சண்டைகளும் கத்திர சத்தங்களும் கேட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க காதல முழுவதுமா அழிச்சு ஒரு பயங்கரமான வன்முறைச் சூழலா அங்கே உருவாக்கியிருந்தது. 2023ஆம் வருஷம் அந்த இருண்ட இரவு, வழக்கம் போல பண பிரச்சனையால ஆரம்பமான வாக்குவாதம் கைகலப்பா மாறி ஒரு மிகப்பெரிய வன்முறையா மாறுச்சு. அன்னிக்கு இரவு அவங்க வீட்டிலிருந்து பலத்த சத்தங்கள் கேட்டதா பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ்ல சொல்லிருக்காங்க. சண்டையோட உச்சகட்டத்துல தன் கோபத்தை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த முடியாத அந்த நபர் அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டான். அந்த கொடூரமான தாக்குதலுக்கு பிறகு அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு மரண அமைதி நிலவுச்சு. இருட்டுல வேகமா மூச்சு வாங்கிப்படி அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் பயத்துல அப்படியே உறந்து போய் நின்னான். இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆனா அதிர்ச்சியான ட்விஸ்ட் இருக்கு. கிம்ச்சி ஃப்ரிட்ஜ் சவுத் கொரியால கிட்டத்தட்ட எல்லா வீடுகள்லயும் இது இருக்கும். உணவை ரொம்ப நீண்ட நாட்களுக்கு கெடாம பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு டீப் கூலிங் சிஸ்டம் கொண்ட பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஃப்ரிட்ஜ் இது. கொலை செஞ்ச பதற்றத்துல அந்த உடலை எப்படிடா மறைக்கிறதுன்னு யோசிச்ச அவனுக்கு கிச்சன்ல ஒரு ஓரமா இருந்த அந்த பெரிய ஃப்ரிட்ஜ் கண்ல பட்டது. இந்த ஃப்ரிட்ஜோட கூலிங் சிஸ்டம் உடல் அழுகிறத ரொம்ப ரொம்ப மெதுவாக்கும்னு முடிவு பண்ணான். அந்த பயத்திலையும் பதற்றத்திலையும் அவன் ஒரு மிக கொடூரமான முடிவை எடுத்தான். அந்த நள்ளிரவுல அந்த ஃப்ரிட்ஜோட குளிர்ச்சியான நீல நிற வெளிச்சத்துல அந்த பொண்ணோட உடலை பிளாஸ்டிக் பைகள்ல அடைச்சான். மரத்தாலான அந்த தரையில அந்த கனமான பைகளை எந்த சத்தமும் இல்லாம மெதுவா இழுத்துட்டு போய் கிம்ச்சி ஃப்ரிட்ஜோட உறைபண்டிக்குள்ள ரகசியமா மறைச்சு வச்சான். ஒரு மனித உயிர், அதுவும் நேசிச்சவங்களோட உடல் ஒரு வீட்டின் சமையலறைக்குள்ள எப்படி மறைக்கப்படும்னு யாருமே கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. இந்த சம்பவத்தோட ஆகப்பெரிய சைக்கலாஜிக்கல் கேம் இங்கிருந்துதான் தொடங்குது. கொலை நடந்த அடுத்த நாளே அவன் ஒரு சைக்கோ மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிச்சான். அந்த பொண்ணோட ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிட்டு அவளோட குடும்பத்தினருக்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சான். நான் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு அவளே அனுப்புற மாதிரி போலி மெசேஜ்களை டைப் பண்ணான். இருட்டுல அவனோட கண்ணுல எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்ல. அந்த போனோட வெளிச்சம் மட்டும்தான் அவன் முகத்துல பட்டுச்சு. சில நாட்களுக்கு என்ன தொடர்பு கொள்ள வேண்டாம், இது அவன் அனுப்புன இன்னொரு மெசேஜ். இப்படி நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாசங்களா மாறுச்சு. குடும்பத்திலிருந்து கோன் பண்ணாம அட்டென்ட் பண்றதே கிடையாது. எந்த ஒரு வாய்ஸ் நோட்டும் அனுப்புறதே இல்ல. வெறும் சுருக்கமான எதையோ தவிர்க்கிற மாதிரியான டெக்ஸ்ட் மெசேஜ்கள் மட்டுமே அனுப்பிட்டு இருந்தா. அந்த பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு மாயைய ரொம்ப தத்ரூபமா அவ மெயின்டைன் பண்ணிட்டு வந்தா. இது எவ்ளோ கொடூரமான மைண்ட் செட்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளிய பாக்கும்போது அவன் தெருக்கல்ல ரொம்ப சாதாரணமா நடந்து போவான், அக்கம்பக்கத்துல இயல்பா சிரிச்சு பேசுவான். ஆனா அந்த வீட்டின் மூடிய கதவுகளுக்கு பின்னாடி ஒரு பெணத்தோட அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம இறந்த அந்த பொண்ணோட ஐடென்டிட்டியை பயன்படுத்தி அவளோட பேர்ல பேங்க்ல பல லோன்களை எடுத்திருக்கான். அந்த பணத்தை வச்சு அவனோட சொந்த கடன்களை அடைச்சிருக்கான். அதாவது கொலைய மறைச்சது மட்டுமில்லாம அந்த பெணத்தோட அடையாளத்தை வச்சுக்கிட்டே அவன் தன் வாழ்க்கையை ஓட்டியிருக்கான்.
1 மாசம் இல்ல 2 மாசம் இல்ல கிட்டத்தட்ட 11 மாசங்கள் அந்த உடல் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருந்திருக்கு. முதல் ஒரு வாரம் குடும்பத்தினர் அந்த பொய் மெசேஜ்களை அப்படியே நம்பிட்டாங்க. ஆனா 6 மாசம் கடந்த பிறகு அவளோட தங்கைக்கு சந்தேகம் அதிகமாக ஆரம்பிச்சுது. தொடர்ச்சியா கால் பண்ணியும் எந்த வாய்ஸ் நோட்டும் வராததால கண்டிப்பா ஏதோ தப்பா நடக்குதுன்னு அவ உணர்ந்தான். இறுதியா 11வது மாசத்துல போலீஸ்ல தாக்காவ காணோம்னு புகாரும் கொடுத்துட்டான். இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ கிடைக்குது. போலீஸ் விசாரணையை ஆரம்பிச்சதும் அவனோட நாடகம் கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வரத் தொடங்குச்சு. போலீஸோட கடுமையான கேள்விகளுக்கு முன்னாடி அவன் சொன்ன கதைகள் எல்லாமே இடிக்க ஆரம்பிச்சது. அவன் என்னோட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு முறை சொன்னா, அப்புறம் இல்ல அவ வேலைக்காக வெளியூர் போயிருக்கா அப்படின்னா. இப்படி முன்னுக்கு பின் முரணான வாக்குமூலங்கள் போலீஸோட சந்தேகத்தை அவன் மேல இன்னும் அதிகமாக்குச்சு. உடனே சைபர் கிரைம் போலீஸ் களத்துல இறங்குனாங்க. டிஜிட்டல் தடயங்களை அலச ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணோட ஃபோன் லொகேஷன் டேட்டா, அபார்ட்மெண்டோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ், அவளோட பேங்க் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்னு எல்லாத்தையும் சல்லடை போட்டு தேடினாங்க. எல்லா ஆதாரங்களும் அந்த அபார்ட்மெண்ட்டை நோக்கியே சுட்டி காட்டுச்சு. எந்த பொண்ணோட பேர்ல லோன் எடுக்கப்பட்டதோ அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியவே போகல அப்படிங்கறத சிசிடிவி கேமராக்கள் ரொம்ப தெளிவா உறுதி பண்ணுச்சு. இதை தொடர்ந்து அந்த வீட்ல ஒரு அதிரடியான தேடுதல் வேட்டை நடத்த போலீஸ் முடிவு பண்ணாங்க. அந்த அபார்ட்மெண்ட்குள்ள போலீஸ் டீம் நுழைஞ்சாங்க. டார்ச் லைட் வெளிச்சத்துல ஒவ்வொரு அறையா தேடிக்கிட்டே போனாங்க. கடைசியா அந்த கிச்சனோட மூலையில இருந்த கிம்ச்சி ஃப்ரிட்ஜை மெதுவா திறந்தாங்க. உறைபனி காற்று வெளியே வந்த அந்த நொடியில போலீஸ்காரங்களே ஒரு நிமிஷம் உறைந்து போயிட்டாங்க. உள்ளே அந்த பொண்ணோட உடல் கடந்தது. இந்த செய்தி வெளியே வந்ததும் ஒட்டுமொத்த சவுத் கொரியாவும் அப்படியே அதிர்ச்சியில ஸ்தம்பிச்சு போச்சு. ஒரு மனிதனால எப்படி ஒரு பிணத்தோட 11 மாசம் ஒரே வீட்ல சாதாரணமா வாழ முடியும்னு கேட்டு நாடே பீதியில உறைந்தது. ஆதாரங்களோட மாட்டினதுக்கு அப்புறம் கோர்ட்ல அவன் ஒரு புது நாடகத்தை அரங்கேற்றினான். சண்டையில நான் நிதானத்தை இழந்துட்டேன், அது ஒரு விபத்து, ஆனா மாட்டிக்கு வேணுங்கிற பயத்துலதான் உடலை மறைச்சிட்டேன் அப்படின்னு வாதாடினான். ஆனா வழக்கறிஞர்களோட வாதம் ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இது வெறும் பயத்துல நடந்தது கிடையாது. ஆதாரங்களை மறைச்சது, பொய் மெசேஜ் அனுப்புனது, ஐடென்டிட்டியை திருடி பேங்க்ல மோசடி பண்ணதுன்னு எல்லாமே மிக தெளிவா திட்டமிடப்பட்ட ஒரு கொடூரமான குற்றம்ங்கிறத அவங்க கோர்ட்ல ஆணித்தரமா நிரூபிச்சாங்க. நீதிமன்றத்துல அந்த பொண்ணோட குடும்பத்தினர் கொடுத்த கண்ணீர் மல்கிய வாக்குமூலங்கள் அங்கிருந்த எல்லாரையுமே கலங்க வச்சது. ஒரு வருஷமா தன் பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு நம்பி ஏமாந்த அந்த தாயோட கதறல் சவுத் கொரியா முழுவதும் மிகப்பெரிய அனுதாபத்தை உருவாக்குச்சு. பணத்துக்காக ஒரு உயிர் கொடூரமா பிரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த உயிரோட அடையாளமே எப்படி பணத்துக்காக மறுபடியும் சுரண்டப்பட்டுச்சுன்னு நினைச்சு அந்த தேசமே கண்ணீர் வெடிச்சது. கடைசியா 2026ஆம் வருஷம் ஜனவரி மாசம் சவுத் கொரியா நீதிமன்றம் அதோட தீர்ப்பை வழங்குச்சு. இந்த ஈவிரக்கமற்ற கொடூரமான செயலுக்காக அந்த குற்றவாளிக்கு 30 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அந்த நீதிமன்ற அறையில நீதிபதியோட இந்த தீர்ப்பு அவனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நிரந்தரமா முடக்கி போட்டுச்சு. இந்த கேஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. ஆனா சவுத் கொரிய மக்கள் கிட்ட இது ஒரு ஆழமான நீங்காத பயத்தை விட்டுட்டு போயிருக்கு. திரைகள்ல நம்ம பாக்குற ஹாரர் படங்களை விட நிஜ வாழ்க்கை சில நேரங்கள்ல ரொம்பவே கொடூரமானதா இருக்கு. ஒரு சாதாரண அபார்ட்மெண்ட் கதவுக்கு பின்னாடி ரொம்ப அமைதியான முகமுடியோட என்ன மாதிரியான மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? உங்க பக்கத்து வீட்டு கதவுக்கு பின்னாடி நடக்கிறது என்னன்னு நீங்க எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா? இதுபோல இன்னும் பல ஆழமான மனச உலுக்கக்கூடிய உண்மையான சம்பவங்களோட அலசல்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை சுற்றியுள்ள உலகம் நீங்க நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பாதுகாப்பானது கிடையாது.